அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். சொல்லுங்க சார், எப்படி ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிச்சு? மேடம், நான் வந்து யூனிவர்சிட்டி மலையாள படிச்சேன். யூனிவர்சிட்டி மலையாள படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசை டாக்டர் ஆகுறதுக்கு. எல்லாம் டாக்டர் நான் டாக்டர். ஆனா ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, நான் செத்து போறேன் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி படிச்சோம். we came from a poor family. Father didn't have money. நான் வந்து 17 வயசுல வந்து எங்க ஊர்ல வந்து எம்சி மலேசியன் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்கு, உங்க 12th மாதிரி. அந்த 12th வந்து நான் ஃபெயில் பண்ணேன், ஒரே சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணேன், அதாவது மலாய். எங்க ஊர்ல மலாய் பாஸ் பண்ணதான் நீங்க போகலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் போகலாம், இல்லாட்டி பிரைவேட் ஸ்கூல் போகலாம். ஆனா எங்களுக்கு காசு இல்லையே, எப்படி பிரைவேட் ஸ்கூல் போறோம், காசு இல்லவா. சோ எங்க ஊர்ல, எங்க சின்ன ஊர்ல வந்து ஸ்டாண்டர்ட் 6ல இருந்து 6 வயசு 6வது படிக்கிறோம், 6th அங்க ஒரு உங்க ஊர் இருக்கு. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 9th இன்னொரு ஸ்கூல் படிச்சோம். அங்க படிச்ச பிறகுதான் அங்க அந்த காலத்துல பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து 11, 9, 10, 11 போக முடியும். 10, 11 போக முடியும், இல்லாட்டி முடியாது. அதை பாஸ் பண்ண அதெல்லாம் ஃபெயில் பண்ணிடுவானுங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல என்ன வயசு, 13, 14, 15 வயசு தான். அப்பயே எல்லாம் வெளியாயிருவாங்க படிக்க முடியல. சோ ஐ பாஸ் த எக்ஸாம். சோ வென்ட் டு another town. அங்கேருந்து இன்னொரு டவுன். அந்த டவுன் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் பஸ் ஏறி போனோம். பஸ் 7 மணிக்கு பஸ் இருக்கு, 6:15 பஸ் இருக்கு. நான் வந்து 6:05 பஸ் எடுத்துருவேன். எங்க பிரதர் 7 மணிக்கு பஸ் எடுத்துருவான், லேட்டா போவான். நான் வந்து கணக்கா போயிட்டு அங்க போயிட்டு புக் படிப்பேன். அந்த மாதிரி படிக்கும் போது ஃபார்ம் 11th வந்து ஐ ஃபெயில் மை மலே. இதெல்லாம் சூப்பர் ரிசல்ட். மேத்ஸ்ல 1, 2, 3 தான், அந்த மாதிரி தான் பயங்கர ரிசல்ட். ஆனா ஃபெயில், அதனால படிக்க முடியல. போயிட்டு திருப்பி எங்க அப்பாட்ட காசு இருந்தாக்கா நிச்சயமா நான் வெளியூர்ல போய் படிச்சிருப்பேன், இல்ல பிரைவேட்ல படிச்சிருப்பேன். ஆனா யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது அந்த மலாய் இதனால. அந்த மலாய் நீ சொந்தமா போய் எழுதலாம். என்ன பண்ணனா, ஓகே கம்பேக்ட் ஸ்கூல்னா ஒரே ஜாலி. நம்ம தான் சூப்பரா ரிசல்ட் எடுத்துருவேன், ஒரே ஜாலி. அந்த மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் பண்ணி அந்த மலாய் பாஸ் பண்ணேன். மலாய் பாஸ் பண்ண நான் போனேன். ஆனா அதாவது நான் டாக்டர் ஆகணும் அந்த இதெல்லாம் முடிஞ்சாங்க படிப்போம், கஷ்டப்பட்டு படிப்போம். நம்மள போய் ஃபாதர் கிட்ட போய் இன்னும் கேட்க முடியாது. அவரும் கஷ்டப்படுற 6 பிள்ளைங்க, ஒரு போஸ்ட்மேன வேலை செஞ்சாரு, அம்மா வந்து அப்புறம் கடை வச்சாங்க, அந்த கடையில இருந்து நாங்க சர்வைவ் பண்ணோம். அந்த மாதிரி போகும்போது அங்க பாஸ் பண்ணி இன்னொரு ஊருக்கு போனோம். அங்க அந்த ஊர்ல வந்து 12, 13 வரைக்கும் தான். அப்புறம் வந்து இன்னொரு ஊர்னா இங்க போறது கேஎல்னா பஸ் 5 மணிக்கு எங்க ஊர்ல எடுக்கணும். இருந்துதான் போய் வைத்து அங்கே ஒரு பஸ் போனோம். பார்த்தேன், 1 மாசம் போனேன், முடியலன்னு எங்க மாமா இருந்தாரு இன்னொரு ஊர்ல, அவரு டிரான்ஸ்பர் கேட்டு அங்க போயிட்டு நான் படிக்கணும். ஆனா அப்பெல்லாம் எங்க பேப்பர்லாம் வந்து வெளியூர்ல தான் மார்க் பண்ணோம், யூகேல மார்க் பண்ண பேப்பர்ல எங்கெல்லாம் HS சர்டிபிகேட், நாட் நார்மல் சர்டிபிகேட். சோ படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு and then I applied for medicine, engineering, medicine, dentistry. 5 வருஷம் கொடுப்பாங்க. இதான் என் சாய்ஸ். பாத்தீங்களா எப்படி போட்டோம்னா, நான் மெடிசன் போட்டாங்க, நிச்சயமா மெடிசன் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காதனால நெக்ஸ்ட் சாய்ஸ் என்ஜினியரிங் கொடுத்துறான். சரியா, என்ன பண்றது கொடுத்துறானே. அந்த காலத்துல வந்து நீங்க படிக்கும் போது அந்த 12, 13 படிக்கும் போது அந்த அவங்க மேத்ஸ் வந்து யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் ஒரு மேத்ஸ் இருக்கும், அப்புறம் பயோ மேத்ஸ். அங்க போய் உட்காரும் போது எல்லாமே வேற மாதிரி இவங்க படிச்சு வந்திருக்கானுங்க. எல்லாம் நம்மளாம் படிக்காம போயிருக்கோம் அந்த மாதிரி லெவல்ல. அவன் பாடு பேசுறாங்க, என்னடா அது இந்த மாதிரி. நானு சரி வந்தாச்சு படிப்போம். ஸ்கூல் வந்து பத்து வரான், அப்புறம் ரவாங், அப்புறம் கேஎல், அப்புறம் கோலாபிலா. அது இன்னொரு ஸ்டேட். நீங்க படிச்சது நாங்க படிச்சது இன்னொரு ஸ்டேட். ஸ்கூலிங். அப்புறம் எங்கெல்லாம் வந்து 6 years, அப்புறம் 3 years, அப்புறம் 2 years, இன்னும் 2 years படிச்ச பிறகுதான் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். 6, 3, 9, 10, 11, 12, 13 years of education நீ மாதிரி தான். சோ நான் வந்து 14 years ஃபெயில் பண்ணல, திருப்பி நான் போயிருக்கேன். நான் திருப்பி படிச்ச உடனே யூனிவர்சிட்டி. என்னடா ஒன்னும் புரிய மாட்டேங்குது,
அப்போ போகும்போது எக்ஸாம் போகும்போது எல்லாம் படிச்ச எக்ஸாம் நான் படிப்பேன், ரொம்ப படிப்பேன். பிகாஸ் புரியாத ரொம்ப படிப்பேன். படிக்க ஒண்டியா சைக்கிள் ஓட்டி அப்பெல்லாம் பைசைக்கிள் தான் காலேஜ் போவேன். எல்லாமே தங்குனாங்க. அவன் பணக்காரன் பையன் எல்லாம் என்னது மோட்டர்ல வருவானுங்க, காலையில் வருவானுங்க. நான் பைசைக்கிள் தான், பைசைக்கிளே போவேன் ஸ்கூலுக்கு. காலங்கத்துல பயிற்சி போவேன், காலையும் வருவேன். 10 மணிக்கு நான் விட்டு வரேன். ஒரு சொந்தக்காரர் வீட்டுல நான் இருந்தேன். அவங்க என்னைய சாப்பாடு ரூம் எல்லாம் கொடுத்தாங்க. நான் அப்படியே 4 வருஷம் அங்க தங்கிட்டு யூனிவர்சிட்டியா பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ண முதல் வேலையா போய் பாஸ்போர்ட் எடுத்தேன். வெளியூர் போறேன், எப்படியாச்சும் வெளியூர் வேலை செய்யணும். அந்த வெளியூர் போற ஒரு கிட்ட நான் போய் பாஸ்போர்ட் எடுத்தேன். எத்தனை வயசு? அப்பதான் யூனிவர்சிட்டி 26 வயசு, 25 வயசு அந்த டைம். அதுக்கு முன்னுக்கு எல்லா ஸ்கூல் லீவ்லயும் நான் சிங்கப்பூர் போய் வேலை செய்வேன். 17 வயசுல சிங்கப்பூருக்கு போனேன் வேலைக்கு. என்ன வேலை தெரியாது, நீங்க வாங்க உனக்கு வேலை இருக்கு சொன்னாங்க. நானும் எல்லாம் பேக் எல்லாம் கட்டிட்டு கிளம்புறேன். எங்க யாரும் தெரியாது. அப்பெல்லாம் போன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். போய் டாக்ஸிக்காரங்க கோர்ஸ் கொடுத்து ஒரு வீட்டுல விட்டாங்க. பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க. நான் வாட்டி அவங்கள பாக்குறேன், சொந்தக்காரங்கள. ஜோஹோ பாரூல சிங்கப்பூர் பார்டரு. அப்புறம் 10 மணி நைட்ல ஒருத்தன் வரான், கிளம்புங்க நம்ம போவோன்னு. அங்க வீட்டுல போய் மத்தியானம் போய் சேர்ந்தேன். நைட்டு பஸ் ஏறி தூங்க பிறகு ஒருத்தன் வரான், கிளம்பு. நானும் கிளம்பி போறேன், பேக்கை தூக்கிட்டு போறேன். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் வரான். போய் சேர்ந்தாக்கா ஒரு இடத்துல போய் விட்டாங்க. அந்த ஒரு ஃபேக்டரி, 24 hours ரன் பண்ண ஃபேக்டரி. இதுதான் வேலை உனக்குன்னு. இதுதான் வேலையா? என்ன வேலை? செக்யூரிட்டி கார்டு. 24 hours வேலை. 7 இந்த கம்பெனி. அப்புறம் 7 இன்னொரு தம்பி விட்டுருவாங்க. சோ முதல் நாளைக்கு வேலை இல்ல. சோ இங்க பார்த்தோம்னா அந்த கேன்டீனோட டேபிள் மேல படுத்தேன் நான். அதான் முதல் நைட் சிங்கப்பூர். நான் நினைச்சேன் போய் சிங்கப்பூர் பெரிய ஊரு, நம்ம ரூம் எல்லாம் பார்த்து நல்லா ரிலாக்ஸா சுத்தலாம். ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் சுத்தல. 24 hours ஒர்க்கிங். அப்புறம் நாளைக்கு காலை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அங்க போனாங்க. அங்க அந்த ஆபீஸ்க்கு. அவர் MJK கான் அவரோட கம்பெனி பேரு, செக்யூரிட்டி சர்வீசஸ். சரியா? அப்பதான் யூனிஃபார்ம் வாங்கி எல்லாம் போட்டுட்டு ஒரு கம்பு கொடுத்தாங்க. கம்பெல்லாம் விரட்டுறதுக்கு எல்லாம் MJK என்டர்பிரைஸ்னு போனேன். போனோன்னா முதல் நைட்டு வேலை தள்ளி போன இடத்த போட்டாங்க. நீ ரூம் கூட இல்ல, வெரண்டால சும்மா உட்காந்துருக்கணும். செக்யூரிட்டி கார்டு 24 hours. நம்ம பாப்பீங்களா அந்த எல்லாம் உட்காந்துருமா, அதே மாதிரி பார்த்தாங்க. அழுதுட்டேன். ஆல்மோஸ்ட் கிரைட். என்னடா அது இப்படி வந்தாங்க? அம்மாவும் கூப்பிட முடியாது, போனும் இல்ல, யார கூப்பிடு எங்க கூப்பிடு ஒன்னும் புரியல. அப்படியே நினைச்சேன், ஓகே வந்தாச்சு, சர்வைவ் பண்ணணும். நோ டேக் இட், தட்ஸ் ஆல். அந்த நைட்டு வெளியே பார்த்தா கொசு கிசு, டாய்லெட் இல்ல, குளிக்கணுமே. காலங்கத்தால போய் பாத்ரூம் போனேன். தென் ரியலைஸ், ஓகே ஒரு பேக்கு 2 சட்டை அதான் இருந்துச்சு. அதே மாதிரி 3 மாசம் வேலை செஞ்சேன். அப்ப சம்பளம் 640 ரிங்கெட். ஒரு மாசம் 320 ரிங்கெட். 12 hours வேலை செய்யணும். அப்புறம் 12 hours அப்படிதான். சோ ஐ ஹேட் 12 hours 320. அப்புறம் நைட் ஷிஃப்ட் 650 நான் சம்பாதிச்சேன். சிங்கப்பூர் காசு அந்த காசு. அப்ப $1 Sing 1.8 ரிங்கெட் சார். அப்ப இன்னும் இப்பெல்லாம் 3 மேல ஏறிச்சு. அப்புறம் 1.8 தான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு 3 மாசம் கிட்டே I went back home. ஓகே, திருப்பி யூனிவர்சிட்டி ஹாலிடே, ஃபார்ம் 6 ஹாலிடே அப்பயும் திருப்பி வந்தேன். அந்த 2 years அப்பயும் வந்தேன். அப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தேன். படம் புரியும் ஒரு ஆசை, பெரிய எக்ஸ்பென்சிவ் வாங்க சம்பளம் ஒரு கேமரா வாங்கிட்டு வாங்கிட்டு கேனன் A1 அது வாங்கினேன். நல்லா படம் பிடிப்பேன். நல்லா படம் பிடிச்சு அப்புறம் போனேன். அப்புறம் அடுத்த வருஷம் என் பிரதர் கூட்டு வந்தேன். அவனும் வந்தான் என் கூட. அப்பே கேமராமேன் ரொம்ப ஆசை எனக்கு. எல்லாம் வாங்கி இந்த லஞ்ச் அந்த லஞ்ச் எல்லாம் போட்டு டூலோஸ்ல போயிட்டு எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஐ நோ லோட பட் கேமரா எப்படி படம் எல்லாம் வரும். எல்லாம் முடிஞ்சாச்சா? முடிஞ்சோடனே யூனிவர்சிட்டிக்கு போனேன். அந்த யூனிவர்சிட்டி போன கூட செகண்ட் இயர்ல 1 மாசம் அந்த லாங் லீவ் கொடுப்பாங்க. ஒரு 4 மாசம். அப்பயும் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். செக்யூரிட்டி கார்டா வேற கம்பெனிக்கு. So அப்படியே போயிட்டு நான் காசு சம்பாதிச்சேன். So going out and living outside கஷ்டம்னா nothing doing. I know very well I know all. எப்படி 24 hours வேலை செய்யணும், எப்படி நைட்ல அங்கதான் படுப்பேன். அந்த பெஞ்ச்ல பெஞ்ச்ல தூங்கிடுவேன். யூனிஃபார்ம் மட்டும் தூங்குவேன். ஏதாச்சும் வந்தாங்க நைட்ல, ஓ ஐம் வெரி டயர்ட் தலைவலி சொன்னாங்க, அவன் விட்டு போயிடுவான். பரவாயில்ல, கேட்டை மட்டும் சாவி என்ன வச்சுக்குவேன். பாருங்கள எல்லாம் சூப்பரா பண்ணேன். அப்பதான் யூனிவர்சிட்டி போன பிறகுதான் I came out and I want to travel the world. ஆனா இப்படி டிராவல் பண்ண எனக்கே தெரியவே தெரியாது. போனோம் அப்பதான். சோ என்னன்னா வெளியூர் போகும்போது எல்லாமே கேஸ்ட்ரிக், I had gastric pain myself. சோ நான் அந்த ஆன்டி ஆசிட் வாங்கிடுவேன். யூஎஸ் பண்ணா சார் அவ்வளவு கிடைக்கும், சீப்பா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன்.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம். அப்புறம் சாப்பாடுலாம் ஒன்னும் அதெல்லாம் நம்ம திங்க் பண்றது கேஸ்ட்ரிக் பெயின் யாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சோ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். லேட்டர் தென் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங். அப்புறம் வந்து ஒரு 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 பாபா படம் வந்துச்சுல, பாபா படம் ஒரு தேட்டர் ஒரு இது என்னடா பாபான்னு போய் தேடுவோன்னு இந்தியால வந்துட்டு அந்த பாபா தான். அந்த பாபா அந்த படம் வந்துச்சுல, பாபா படம் போய் தேடுவோம் அந்த பாபாவை. போனோன்னு போகும்போது அந்த சாந்தம்ல வந்து அவங்களோட சென்டர் வச்சிருக்காங்க. அவர் பேரு யோகி ராமையா. அவர் வந்து ஏதோ கால் பிரச்சனால அவர் வந்து பாபாவை வந்து ஹீல் பண்ணாரு அவர் சொன்னாரு. ஓகே, சோ ஐ வென்ட் பண்ணா அங்க போனாங்க. ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இன்னும் அப்ப எனக்கு வந்து ஒர்க்கிங் அப்பெல்லாம் சொந்த கம்பெனி தானே, ஓன் கம்பெனி தானே. அது முன்னுக்கு ஓன் கம்பெனி. அது முன்னுக்கு வந்துட்டு ஐ வென்ட் அண்ட் லேர்ன் அபவுட் அதெல்லாம் இல்ல. இந்த பாபா போனா அவர் என்ன அது பெரிய செட்டப் பண்றாரு. இப்படின்னா எல்லாம் வராங்க, எல்லாம் கெஞ்சுறாங்க. நான் ஐயா எனக்கு புரியா. ஆனா 51 பேர் எடுப்பாங்க. அது மாதிரி எடுக்க மாட்டாரு கிளாஸ். ஆனா கிளாஸ் தான் 7 நாள் கிளாஸ். யோகாலாம் இல்ல, இந்த பிரீதிங் அந்த மாதிரி கிரியா யோகா அந்த மாதிரி பேரு கிரியா யோகா. ஆனா இவர் மூலியமா அவரு பேட்ச். அப்புறம் லாகிரி மகேஸ்வரன் குரூப் இருக்கு. அப்புறம் கல்கட்டா குரூப் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து டிசைபிள்ஸ். யோகேஸ்வரர், லாகிரி மகேஸ்வரா, யோகானந்தா அது ஒரு டீம். இப்ப இது வந்து இவர் ஒரு டீம். ஆனா இவர் டீம் வந்து டெவலப் பண்ணல. அவங்க நல்லா டெவலப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. அப்பதான் பரங்கிப்பேட்டை போனேன் இவங்க சேர்த்துக்கிட்டு. பரங்கிப்பேட்டை தி பர்த் பிளேஸ் ஆஃப் பாபாஜி. அந்த இடத்துல வந்து அவதான் பிறந்தாராம். என்னமோ நட்சத்திரம் பிறந்தாராம். சோ அங்கெல்லாம் போனேன் நான். எல்லாம் கொஞ்சம் சுத்தி இருக்கேன். சோ இந்தியாவுக்கு போகும்போது வருவேன், வந்துட்டு டாக்ஸி பிடிப்பேன், கொண்டு போப்பா. எல்லாம் ஒரு கோயிலா போயிட்டு பாப்பேன். போயிட்டு விஐபி மாதிரி போயிட்டு காசு கொடுப்பேன் தானே, எல்லாம் உள்ள போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போனேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, கடல் வந்து கருமாரியம்மன். எங்கடா கருமாரியம்மன் எங்கடா இருக்குன்னு சென்னைக்கு போறேன் கருமன் தேடுறதுக்கு. போகும்போது இந்த அம்மன் அந்த அம்மன் எங்க இல்ல. அப்புறம் பார்த்தேன் ஒரு ஆட்டோல வச்சிருந்தான். ஒரு ஆட்டோல அவர் ஒரு மாதிரி பாம்பு மாதிரி ஒரு ரெடி. யாரு அது? கருமாரி எங்கயா இருக்கு? திருவேற்காடு இருக்குன்னு கோயில் சொன்னான். என்னடா திருவேற்காடா? அண்ணே நான் போகணுமா? வாங்க போவோம். காலையில தான் வந்தேன் பிக்கப் 4 மணி பிக்கப் 5 மணிக்கு பூஜைக்கு போறேன். நானு வீட்டுக்காக பூஜைக்கு போறேன். பூஜை போறேன்னு எல்லாம் பார்த்தாக்கா நானும் போயிட்டு பால் அண்டா ஒரு பெரிய அண்டா வாங்கி கொடுத்துட்டேன் பாலை ஊத்துறதுக்கு. நாங்க பண்ற கூத்து ஹோல் டே அங்கதான் வந்து என்னை பார்த்தேன்னு தெரியும். வெளியூருக்காரன் போல கொஞ்சம் கவனிக்க ஒரு தங்க நல்லா கவனிச்சுட்டாரு. இப்ப நல்லா அப்கோர்ஸ் மணி கவனிச்சுக்கிட்டாரு. அப்புறம் போட்டு நம்ம உள்ளுக்கு உட்காந்துருக்கேன். எப்படின்னா கருமாங்க நிக்கிறேன், அங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். நான் தான் அப்ப அழகா சப்பள மாலை போட்டுருவேன். அப்படி திரும்பிலாம் சாமி கும்பிட்டேன் நான். அந்த காலத்து திரும்பிலாம் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து வெளியே அந்த ஒரு மாலை கொடுத்தாங்க. மாலை கொண்டு போறேன். மாலை கொண்டு போய் யானை வந்துச்சு. யானை முன்னுக்கு நின்னுச்சு. அவரு ஆசைப்படுமா ஓகே சொன்னேன். உடனே ஆளை வந்து அப்கோர்ஸ் மணில தண்டத்தை போட்டு ஒரு சத்தம் போடுச்சு பாருங்க. மூத்திரமா பேயம் பெந்துருச்சு யானை. அவன் ஷோக்கா போயிட்டான். என்ன யானை மூத்திரமா பேச்சு வெளிச்சே எடுத்துருச்சு. இன்னொரு அப்புறம் யானை வெளியே கொண்டு போயிட்டான் கிளீன் பண்ணோம்ல. யானை இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு கொண்டு போயிட்டான். எல்லாம் கிளீன் பண்ணாங்க. என்னடா யானையே இந்த மாதிரி பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணிட்டு so I started going to திருவேற்காடு. Not every day I go. அது பிறகுதான் I went to Borobudur. I went to Borobudur. I can't even remember what actually date. அது எனக்கு புள்ளிதான் தெரியணும். அவங்க கேட்கணும். நம்மலாம் டேட்லாம் திங்க் பண்றது. நீங்க எல்லாருமா போனீங்களா ஃபேமிலி ட்ரிப்? எங்க Borobudur. No, I went alone. Okay. I went alone. போகும்போது தான் I went with a friend of mine. என்னடா எல்லாம் கட்டு போட்டுருக்காங்கன்னு Borobudur பார்த்து வந்துடும். அப்போ கொனைச்சு மேல ஏர்போர்ட்டுக்கு போறோம். 3 hour எனக்கு டைம் இருக்கு. 3 hour 4 hour டைம் இருக்கு. சொன்னா டாக்ஸி அங்க இன்னொரு இடம் இருக்கு, நீ வரியான்னு கேட்டான். என்ன இடம்? புறாம்பண்ணான். ஓகே போவோம். அதுவும் போய் பார்த்தாதான் தெரியுது சிவன் எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்க. தெரியவே தெரியாது. எப்பா சொன்னேன் something came to my mind sir. நான் சொன்னேன் okay I will come every full moon. That's all. You said in Prambanan or in Prambanan. Every full moon I will come. நம்ம தான் பயங்கர ஹிந்துல பயங்கர கோயில சுத்தி இருக்கேன்ல. ஓகே வரேன். எங்க அடுத்த வாரமே full moon. கிளம்பி வந்து வா என் பண்ற போகும்போது ஃபுல் மூன் கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் மூன் இல்ல. ஓகே ஃபுல் மூன் போனாக்கா இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் தடுவுறேன், அபிஷேகம் பண்றேன். பாலை மட்டும் ஊத்தல. ஒரு தேங்காய் கொண்டு போய் உடைக்கிறேன் சார். மொத விநாயகர்ல
அங்கதான் போயிட்டு பாருங்க அந்த தேங்காய் எடுத்து உடைக்கிறேன் சார். கணக்கா பாதியா உடைக்குது தேங்காய். பாதியா உடைஞ்சு ஒண்ணு வெளியே ஓடுது, ஒண்ணு உள்ளுக்கு நிக்குது தேங்காய். அடிச்சேன், சும்மா அடிச்சேன், கீழே மண்ணில் அடிச்சேன். ரெண்டா உடஞ்சு, கையில அடிக்கல, சும்மா கீழே போட்டு தொட்டேன். பாதியா உடஞ்சி ஒரு பாதி வந்து கோயில் உள்ளுக்குள்ள, ஒரு கோயில் வெளியே விடுது. I don't know what it means. நம்மளுக்கு டைம் இருக்கு. சோ எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் மாலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணோம். Then I went every full moon. After 5 full moon, I will say, since I'm going to come early, I'll go to Borobudur and then come to Prambanan. Prambanana nightல பூஜை பண்ணுவேன், பகல்ல விட மாட்டானுங்க. அந்த செக்யூரிட்டி கார்டை வந்து பிரைப் பண்ணி அவனுக்கு காசு கொடுத்து இவனுக்கு காசு கொடுத்து சார் நைட்ல போவேன் சார். நைட்னா 8 மணிக்கு போவேன். எல்லாம் அது அவங்க 10 பேர் இருப்பானுங்க. அவங்க சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவன் தாஜா பண்ணி. என்ன சார்? No, cannot go at night. It's a UNESCO Heritage Center, sir. There's 2 kind of security guard. One for the what do you call it, for the garden, and one for inside by the UNESCO government security guards. ரெண்டு மாதிரி இருப்பானுங்க. சோ இந்த கவர்மெண்ட் ஒருத்தன் பிடிச்சிட்டேன். அவரும் பயங்கர பண்ணுவாரு. போயிட்டு ஒரு கோயிலா பூஜை பண்ணி 2 மணிக்கு முடிப்போம். 8 மணி ஊருக்கு பரமானுக்கு போவோம். எல்லாத்தையும் போட்டு சேலை கட்டி எல்லாம் கிளீன் பண்ணி பயங்கரம். சேலை இல்ல, அது ஒரு மாதிரி ஒட்டசம் பண்ணுவேன் நானு. அப்புறம் திரும்ப அதை ரிமூவ் பண்ணுவேன். வேப்பால கட்டுவேன். I'm alone with the security guard, sir. Security guard. எல்லாம் போவோம் சார். போயிட்டு இதே ஓடுனு சார். ஆனா 35 full moon தான் எனக்கு வார்ன் கிடைச்சிச்சு. எப்படி வார்ன் கிடைச்சிச்சுன்னா, அங்க அந்த ஜக்காத்தால ஒரு ஹோட்டல் இருக்கு சார். இட்ஸ் கால் Borobudur, ஹோட்டல் Borobudur. சரி போய் தங்குவோமே. ஆனா ரொம்ப வேலை, ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ். போகும்போது பிரம்பனன்ல நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. Borobudurல நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க போகும்போது பகல்ல போவோம். அங்க போனா பள்ளி சத்தம் போட சொல்லுங்க. அது பிரம்பனன்ல, அது நைட்ல அது வந்து எல்லாம் நார்மலா போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து பண்ணாங்க. Borobudurல போய் நீங்க எதுவும் ஒண்ணு கேப்பல, just go around and sit down and I start a blessing. என்கிட்ட blessing எல்லாம் பண்ணுவேன். Bless everybody இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் I went to hotel Borobudur. பேரு ஹோட்டல் Borobudur. அங்க போய் பார்த்தாக்க சார், அந்த ரூம் உள்ளுக்கு ஸ்டர் இருக்கு, காக்டெயில் ஸ்டர். என்னடா இது பயங்கரமா இருக்கு. நம்ம சிம்ல எடுத்து கையில தான் பிடிச்சேன் சார். It got activated. I started healing. You felt heaviness or heaviness something? Started healing immediately. Okay. Immediately. டக்குன்னு ஓடுது சார். How did you know how did... Before that I learned pranic healing, sir. I went to pranic healing. அவங்க அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க. பிராணிக் ஹீலிங் என்ன லெவல்ல? பிராணிக் வந்து மேடம், see what happened, நான் வந்து இந்த இல்ல சர்ச்ல வந்துட்டு எப்படா சாப்பாடு கத்துக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணேன். போகும்போது ஒரு எங்கேயோ பார்த்தது புக்ல வந்து ஒரு புக் சார், நேச்சுரல் ஹீலிங்னு ஒரு பெரிய புக் சார். அந்த புக் என்கிட்ட இருக்கு. அது எல்லாம் போட்டு திக் புக்ஸ், ஒன் மேன் ரோட், ஆச்சாரியா சம்திங் ரோட். அந்த புக்ல வந்து போன் நம்பர் போட்டுச்சு, இமெயில் அட்ரஸ். சோ நான் ஒரு இமெயில் பண்ணேன். அவர் தான் கிராண்ட் சன் ஆஃப் தட் மேன் ஹூ ரோட் தி புக். அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. சார், இஃப் யூ வாண்ட் டு கம், there's a workshop in Tirunnamalai for 10 days, natural living. உடனே கிளம்பி போ. நான் ரொம்ப ஸ்டைலா பேக்லாம் கொண்டு போனேன். அங்க போனாக்கா ஸ்கூல்ல வந்து ஹால், கிளாஸ் ரூம்ல இருக்குல்ல, அந்த கிளாஸ் ரூம்ல தங்கிக்க வேண்டியதான். ஒண்ணு இல்ல, நீ சொந்த பாய் கொண்டு வரணும், சொந்த தலை கொண்டு வரணும், சாப்பிட மங்கு சாப்பிட பிளேட்டு. என்ன பண்றது, நான் ஒண்ணு கொண்டு வரல, நான் ஹோட்டல் தான் உள்ளுக்கு தங்கி சார். for 10 days no fire, no rice, no sugar, no salt, no oil. சாப்பாடு சொந்தமா சமைக்கணும். அப்புறம் வந்து மட் பாத், வாழை இலை போட்டு இதுல விட்டுருவாங்க, அது சன்ல விட்டுருவாங்க. எல்லாம் பண்ணோம். அப்புறம் யோகா, ஏர்லி மார்னிங் யோகா சார். 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு யோகா. அப்புறம் சாயங்காலம் யோகா. அதுக்கு முன்னாடி நீங்க யோகா கத்துக்கிட்டது? ஜிம்னாஸ்டிக் பயங்கர ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன் நானு. ஹெட் ஸ்டாண்ட்லாம் 1/2 மணி நேரம் பண்ணுவேன் நான். ஹெட் ஸ்டாண்ட்லாம் யாரும் பிடிக்காம பயங்கர பண்ணுவேன். அதெல்லாம் சின்ன பிள்ளை. ஒரு எங்கேயும் வெளியே போய் கத்துக்கல இல்ல ஜிம்னாஸ்டிக் வந்து ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க. அது முன்னுக்கு 7 வயசுல I can do head stand. பத்மாசனம் பண்ணுவேன். இது வந்து மேபி போன ஜென்மத்தோட கனெக்ஷன் போல. டக்குன்னு பண்ணுவேன், டக்குன்னு உட்காந்துக்குவேன். எங்க அம்மா மேலே எடுத்து நான் இதெல்லாம் பண்ணுவேன். எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜிம்னாஸ்டிக்ஸ். சோ அந்த யோகா பண்ணுவேன், எனக்கு ஈஸியா போச்சு. அந்த யோகா பண்ணதான் சார் I became a yoga expert in 10 days.
they talked about anima. வேற மாதிரி anima. பெரிய ஒரு இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணோம். So they bought speakers. Every day, 2 days, morning after speakers. அதுல ஒரு ஸ்பீக்கர் தான் பிராணிக் ஹீலர். So சார் இந்த மாதிரி ஹீல் பண்ணலாமா? ஏன் பண்ணலாமே? கத்துக்க முடியுமா சார்? வாங்க. So flight ticket. But all this time you are going to Brahmanan and Borobudur. Yes. அப்பலாம் போயிட்டு இருக்கேன். ஏதாவது அவங்க அனுப்புறாங்க. நீங்க போய் பாரு. சைவமா எப்ப மாறுனீங்க? சைவமா அந்த பாபாஜி போனா முன்னிக்கே சைவம் ஆயிட்டேன் நான். ஓகே. அது முன்னிக்கே சைவம் ஆயிட்டேன். எப்படி? How? சும்மா அஜய் சொன்னாங்க. சொல்லும்போது அப்ப நீங்க Borobudur ஆரம்பிச்சீங்க. போயிட்டேன். அப்பலாம் போயிட்டேன். Immediately I said okay. சைவம். That's it. Finish. யார் சொன்னா? நானே சொந்தமாவே சைவமா மாட்டேன். No egg also. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு I think I must eat some egg. Okay. அப்ப இப்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவ் டிராவல் பண்ணனால I'm taking fish. That's right. Too much of extensive traveling. சாப்பாடுலாம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. You need protein. I need protein, sir. Very important. So I asked the king of the ocean, can I take? Okay சொன்னாங்க. Okay, you take. Don't worry. Don't eat with less. இருக்கா நீ சாப்பிடு. Because you have survived, sir. நம்ம சும்மா பருப்பு சாப்பாடு சர்வை பண்ண முடியுமா? அது வீட்ல உட்கார்ந்தா நம்ம இது பண்ணாம வெளியூர் டிராவல் பண்றோம்னா we cannot control the food. So I became a vegetarian. Now I'm taking fish, just managing whatever I can. And one day I will stop that also whenever is right, when I'm ready for managing. But I cannot get my சொந்த சாப்பாடு செக் பண்ண முடியலையே. நான் அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணா அவங்க இங்க போறாங்களோ அங்கதான் சாப்பிடணும். அங்கெல்லாம் போனா ஒரு வாட்டி ட்ரை பண்ண அவங்க போகும்போது they feel very difficult for themselves. அவங்க கொண்டு வந்து இவனுங்க சைவம் வச்சா என்ன பண்ண போறோம்னு அவங்களும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இவன் பண்றானு, இப்ப நம்ம சும்மா போயிட்டு போறோம் இது சாப்பிட முடியுமா? So I said okay, I'll eat some fish. So I'm eating fish now. So அந்த மாதிரி போகும்போது அங்க போகும்போது தான் பிராணிக் ஹீலரை ஒருத்தர் பார்த்தேன். அவர் பேரு சுப்பிரமணியம். he is a advocate. என்னது ஆடிட்டர். அவரு வந்து வேலூர்ல இருந்தாரு. சோ அடுத்த நாள் அந்த கிளாஸ் முடிச்சோடனே நான் போனேன். ஓகே, போய் சேர்ந்தோம்னா யாரெல்லாம் நான் only student. 2 days சாப்பிட போனேன். நான் காசு கட்டினேன். It was paid workshop, nothing. பார்க்கும்போது தான் I started healing. கையை பாய்ச்சேன், நல்லா வேலை செஞ்சிச்சு. But then I came back and I started finding out what more can I learn. Then I counted somebody through him. There's one Madam Indra. அவங்க என்ன பண்ணாங்க, ஆனா பார்த்தாக்கா எல்லாம் மணி. Madam Indra where is? அவங்க சென்னையில. அவங்க ஒரு டீச்சர். சரியா? மணி இந்த லெவல் எனக்கா வந்து அவங்க இன்டென்ஷன் என்னன்னா அவங்க மூலமா நான் மலேசியால ஆரம்பிக்கணும். அவங்களோட இன்டென்ஷன். அவங்க இன்டென்ஷன் ஓகே டீச்சிங். சோ வரும்போது அவங்க 2-3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க எனக்கு. நானும் போனேன் லேர்ன் கிறிஸ்டல் ஹீலிங் இப்படி. ஆனா எனக்கு என்ன பிடிக்காத மெடிடேஷன். அந்த குரு இருப்பாரு, அந்த குருவை தான் நீ வொர்ஷிப் பண்ணணும். சுவா கோக்ஸ்வேன்னு அந்த குருவை வொர்ஷிப் பண்ணும்போது எனக்கு அந்த மெடிடேஷன் எனக்கு ஒண்ணுமே பண்ணவே முடியல. I couldn't do meditation at all. Couldn't do. அது என்னமோ தெரியல, அது எனக்கு வரல. Because I don't do meditation. Maybe in my past life I did so many meditation that are not necessary today. I've got to go next level. சும்மா கண்ண முடினா I never did anything. அவங்க போடுவாங்க அந்த twin heart meditation, அப்புறம் arhatic yoga எல்லாத்தையும் போனேன். Then I realized that okay, அவங்க போடும்போது I started the class in Malaysia. ஆனா என்ன நடந்துச்சுன்னா money. My intention was to help people who are poor. So I realized cannot. But I'm still going to Borobudur. They discuss, ஏன் அங்கெல்லாம் போறீங்க, இதுதான் எல்லாமே இங்க இருக்க இந்த மாதிரி இருக்குன்னு. You were teaching pranic healing and you brought Indra. I brought Pranic and I became a teacher also. Okay. So I had 2 classes of 3 or 4 classes I had. The hall இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கிளாஸ் நடப்பேன் எங்க இதுல. அப்பெல்லாம் ப்ராப்ளம் ஒன்றும் வரல, பல்லைக்கல கீழே பண்ணுவேன். சோ எல்லாம் கஷ்டமா இருக்கு. என்னடா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க கத்துக்கணும்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆச்சு. பிகாஸ் மணி அப்பெல்லாம் வந்து 450 ringgit 2 days class, சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், எல்லாம் நல்லா பண்ணேன். People came with problem but couldn't solve problem because they were dark energy or black magic whatsoever. நாங்க போன பிறகு I met the master 2 times. Once I met him for super brain yoga. நான் போனேன் பிலிப்பீன்ஸ்க்கு. அடுத்து வந்து என்னது கிரிய சக்தி ரெண்டும் போனேன் சார். ரெண்டும் போய் அங்க பார்க்கும்போது அந்த மாஸ்டர் இருக்கா பாத்தீங்களா, he was very sick. He was very sick. He was very sick. Na அப்படியே மூஞ்சிலாம் சக போனோம், ஹீல் பண்ணுவோம், எல்லாம் சக போனோம். மூஞ்சிலாம் கொஞ்சம் என்னடா இவர் இப்படி இருக்காரு, போகும்போது இப்படிலாம் பண்ணும் மேடம். போன பிறகு 2 மாசம் செத்து போயிட்டாரு. Where you met him? In Philippines. In Philippines. Okay. He's a Philippines man. Okay. In 2 months he died of heart attack. He died. He couldn't travel much. So he died. But it's all about you need money to learn this thing. Then I realized. So in the class நடக்கும்போது நான் கேட்பேன், மேடம் வாங்க மேடம் அந்த அவங்க திருக்க let's call a man from the street and heal him.
நோ அதான் பண்ணக்கூடாது. நமக்குள்ள எல்லாமே ப்ராப்ளம் இல்லையா, நம்ம என்ன ஹீல் பண்ண போறோம்? How do you know? Only when people problem come, but they didn't allow us to do that. They didn't allow me to bring somebody from the street. Let somebody come. இல்ல அவங்களும் காசு கட்டு தான் பண்ணணும், அவங்க கத்துக்கணும். இந்த மாதிரிலாம் முடியாது. என்னடா அது, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண பாக்குறோம், பட் யூ கேன் bring. So அப்படியே then I realized, then போறபடி போ then I got the wand and a totally different teaching entirely. Of course I learned about aura. அவங்க வந்து இன்னும் அவுட் சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது வாண்ட் கிடைச்சது, தென் நீங்க வாண்ட் எப்ப பண்ணீங்க, எந்த இயர் பண்ணீங்க? ஐயோ அது I can't remember. I'm seriously I can't remember. So first time எவ்வளவு வாண்ட் பண்ணீங்க? ஒரு ஒன் கொண்டு வந்தேன். ஓகே சரி. ஒரு ஒன் கொண்டு வந்தேன். அப்புறம் பப்புக்கு போனேன். அங்க 2 இடத்துக்கு பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். ஓகே ஓகே. இன்னும் இருக்கு ஒரிஜினல். ஓகே. அங்க போற ஹோட்டல் போட்டு போட்டுப்பானுங்க. ஓகே. இன்னும் அது இருக்கு, அது ஒரிஜினல் ஒன். எப்போ நீங்க பண்ணீங்க? அப்புறம் பண்ண நல்லா வேலை செஞ்சேன். இப்ப செய்யணுமே, இதை எப்படி செய்வோம்? அந்த செய்யறது எவ்வளவு கஷ்டப்பட்டேன். Because nobody must find a plastic molding floor. அப்படி பெருமை ஒருத்தன் கூப்பிட்டான், பண்ண டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டான். First one I did 10,000 pieces. Okay. Then I started first நீங்க only KL கிளாஸ் எடுத்தீங்க? KL தான். KLனா சின்ன கிளாஸ். சக்சஸ் பண்ணோம்ல. அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட். அந்த வான செக் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். அப்ப பேர்லாம் வைக்கல நீங்க? இது பேர்லாம் வச்சிட்டேன். பிராணவாலி ஹீலிங் வச்சிட்டேன். I formed a company. I made yes, பிராணவாலி yoga, correct. பிராணவாலி இல்ல. No. அது no website. No. அது ஒன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகே. சோ பிராண வயலின் யோகான்னு போட்டேன். வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தான் பிராண வயலின் ஹீலிங் ஆரம்பிச்சேன். ஓகே. அப்ப அஃபர்மேஷன் கிடையாது. only just a few lines. என்ன இருக்கும் அஃபர்மேஷன்? please forgive me அதான் பண்ணேன். forgiveness எப்ப வந்தது? forgiveness தான் அந்த கோர்ஸ்லாம் கோர்ஸ் அழகா எனக்கு கோர்ஸ்லாம் வந்துச்சு. இந்த கோர்ஸ் இருக்க come let's start. So they take the wand and they will say forgive me, டக்குன்னு போச்சு. கோர்ஸ்லாம் போதே இந்த மாதிரி பண்ணுதே. Okay, very good. So no, sir. I started making. Sir, cards இருக்கு, நீங்க வாண்ட் வச்சு இல்ல பிராணி ஹீலிங் மெத்தட்ல கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு கண்டுபிடிக்க அந்த கார்ட்ஸ்லாம் அவங்க வெட்டுவாங்க. But they don't teach you how to find the cards. Okay. You just heal. இதெல்லாம் வந்து கொஞ்சம் next level தான். அதுதான் சார், இப்ப ஃபர்ஸ்ட் வாண்ட் வச்சு தான் நீங்க ஹீல் பண்ணீங்க. Yes. Then you found out that forgiveness only neutralize the card. We want to find a way to neutralize the card. Few months later. Okay. இது வந்து வெட்டல முடியாது. அப்ப சின்ன forgiveness போடி. சின்ன forgiveness. Okay. ஒரு லேடி வந்தாங்க ஒரு கிளாஸ்ல. சென்சிங் வந்து from pranic healing சார். அவங்க ஹேண்ட்ஸ் பாய்ப்பாங்க. அவங்க இன்னோரா அவுட்டோரா. Even they want to sue me and stop me from doing this. Are you using innora? Actually no, I'm not using innora outora. I'm just using energy body, astral body, mental body. Yeah. And causal body. அவ்வளவுதான். நான் ஒண்ணு அதுக்கு முன்ன கூட I went to RDR Theosophical Society. அங்க போனோம்னா அந்த புக்ஸ் எல்லாம் போட்டுவாங்க. அது மென்டல் பாடி, காசல் பாடி எல்லாம் புக்ஸ் இருக்கு. தனித்தனியா இருக்கு புக்ஸ் எல்லாம். மேபஸ் போய் புக் ஷாப் வாங்க வேண்டியதானே. புக் யாரும் வேணா போலாம் புக் ஷாப்ல. யாரும் சொன்னாங்க தியோசபிக் சொசைட்டி. நான் போனேன். போகும்போது இந்த புக்ஸ் இருக்கு, மென்டல் பாடி தனியா புக் இருக்கு. பட் ஐ டிடன்ட் ஹேவ் டைம் டு ரீட். ஒரு புக்கை ஒழுங்கா படிச்ச கூட புரியாது. அவங்க என்னமோ ஹை லெவல் பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு படம் இருக்காது, எல்லாம் புக் தான். இந்த படம் புக் எல்லாம் படிக்க இஷ்டம்ல. எனக்கு புக்னா படம் போட்டுக்கணும், பாக்கணும், பிடிக்கணும், சிம்பிளா இருக்கணும். அது வந்து போன பிறகுதான் அது வந்துச்சு எனக்கு கிங்டம் ஆஃப் காட். அதாவது நாக்கிங் மை ஹெட் கோ அகைன். அது அடையாறு மட்டும் ஒரு 4 வாட்டி போயிருப்பேன் நான். அந்த தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் தான் இந்த புக் வந்துச்சு எனக்கு. தேர்ட் டைம் தான் புக் வந்துச்சு. அது முன்னுக்கு ஐ பாட். there's one man by lead baker. அவர் கொஞ்சம் கிளேவன். அவர் எல்லாம் போடுவாரு, படம் போடுவார். அவன் போட படம் ரொம்ப இருக்காது. நீங்க கிளேவன்ட்டா சார்? No, I can feel things when I want. I can sense things immediately. ஒரு வந்தா எனக்கு ஒரு அந்த இப்பெல்லாம் வந்து ஆத்மா உடனே எனக்கு சொல்லும். எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, காமி பாஸ்ட் லைஃப்ல டக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி soul telling me, okay good, now read. அதாவது at this moment of time when I go and stand in one place in front of someone, and the soul will surrender to me. சரண்டர் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. அதாவது அந்த கிளேவனை பார்க்கும்போது கையை ஏந்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதான் நீங்க பாப்பீங்க, இப்ப பாக்குறீங்களா? பட் யூ ஃபீல் தட் they are doing. No, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. I don't have to feel. கிளைம் பண்ணா கண்டதெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கணும் நம்மள்ட்ட. We have no time to manage. We don't negotiate or talk and find a way to change their thoughts. No, I'm coming here. That's it. You go. Yes. Not like the mass movie. வந்து சுத்திக்கிட்டு இது பண்ணு அது பண்ணு, டைம் இல்ல. சில பேர் தூங்கவே முடியாது. அது பாடு பேசிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கிளே அது கண்ணா இருந்தா தூங்காதுங்க.
அவன் தூங்க விடுன்னு கேட்டிருப்பான். அது தூங்க விடாது, அது டிஸ்டர்ப் பண்ணியே இருக்காதுங்களா சும்மா. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு இது. So don't have them. So I am not meant to be a clairvoyant. I'm just sensitive. I don't have to வந்தோடனே அந்த ஆன்சர் வந்து எது தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு கதை முடிச்சிடும். ஓகே, இது தேவையோ அவ்வளவுதான். ஓகே, அதான் முக்கியம். சோ forgiveness வந்து சின்னதா போட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி அத நிறைய பேஜ் எஸ் அப்புறம் பாப்பேன் என்ன இது பத்தாத, நெக்ஸ்ட் லெவல் போகணும். நெக்ஸ்ட் போகும்போது then I say okay, let's do one for yourself, then for your family, in-laws family, husband and wife. So ஒண்ணா இன்னைக்கு வர கூட நம்ம வந்து ஆட் பண்ணி எதை ஆட் பண்ணிருக்கோம்? we've added bacteria and virus. we've added all the cells in our body. So ஒண்ணுமா organ. So we have done more today. எப்போ பிரமணன்ல போய் நீங்க பூஜை பண்றதெல்லாம் நிறுத்துறீங்க? When they said at 69 full moons. Okay, Enough, you have done enough, you don't need this anymore, you go, we will come with you. So அந்த மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான். So I don't go and find a போனோ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெற்றி பெற்றா So I don't have to go. So 69 full moons non-stop I went. Okay, only one full moon I left. ஏதோ ஒரு வேலை விஷயத்தினால என்ன போக முடியல. அவன் டிசைட் பண்ணி யூ மஸ்ட் வெயிட் ஹியர், we will give you the order சொன்னாங்க. எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்கவே இல்லை. கடைசியில போகும்போது அடுத்த வாரம் போகும்போது நல்லா டோஸ் விட்டுச்சு எனக்கு. அதாவது உள்ளுக்கு போய் நான் உட்காந்து கேட்பேன் உள்ளுக்கு போக முடியுமான்னு. அது சவுண்டே வரல. ஒண்ணுமே வரல. நைட்ல ஒண்ணும் வரல. மன்னிப்பு கேட்ட பிறகுதான் உடனே ஒரு every month அதுக்கு முன்னாடி வரைக்கும் every month you had this every time I go there thing. Okay, okay, you can go inside from the first time. அந்த நைட்ல போகும்போது பூஜை பண்ணும்போது எல்லாம் வாங்கிட்டு போய் தேங்காய் வாங்கிட்டு போவேன், தேங்காய் உடைப்பேன், ஊதுபதி வைப்பேன். 69 நீங்க பூஜை பண்ணும்போது அப்புறம் இருங்க கடைசி நேரத்துல வந்து ஓமம் வளர்க்க ஆரம்பிச்சேன். பரம்பரம் சென்ட்ரலி ஓமம் வளர்க்க ஆரம்பிச்சோம். அதுதான் பயங்கரமா ஓமம் ஆரம்பிச்சேன். எல்லாம் பண்ணேன். sacrifice பண்ணிருக்கீங்க? sacrifice no அந்த அங்கெல்லாம் ஒண்ணு. I was a vegetarian. அது முன்னுக்கு தான் இந்த மாலை போகும்போது அங்கங்க மாட்டிக்கிட்டு sacrifice பண்றது இது பண்றதெல்லாம் கொஞ்சம் பண்ணேன். because அந்த ஆரம்பத்துல போய் இதெல்லாம் போய் கத்துக்கணும். இல்லாட்டி you never know. black magic அந்த வேர்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? black தான் எல்லாத்தையும் இருக்கு. செய்வேன் இருக்கு. நான் ஒரு கோயிலுக்கு போனேன். இந்த PVH பொறமுடு போறமுன்னு ஒரு கோயில் போனோம். அங்க வந்து சாமி அழைப்பாங்க. ஓகே, சாமி அழைக்கும் போது அப்பதான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா I and my girlfriend we met in the university. After she graduated she went to work and she said I don't want to see you anymore, you are no more with me ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா நல்லாதான் இந்த அதிரி இந்த மாதிரி பண்ணாங்க. So ஒரு இடத்துல பார்க்கும்போது she said there are people who have done black magic and she want to marry somebody after that. So போய் பார்க்கும்போது சொன்னாங்க நீ இந்த இடத்த விட்டு போயிரு, இது சரியான black magic, என்னால ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன சார் லைட்டா இருக்குங்க. This one